ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வித்தியாசமாக ஒவ்வொரு ரெசிபிஸும் போட்டுகிட்டே இருக்கிறவங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மிளகு குழம்பு. இது அப்படி தொண்டை கட்டியிருக்கு, இல்லை தொண்டையில் பிரச்சனை இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது, இந்த சளி பிடிச்சிருக்கு, தலைவலிக்குது, இந்த மாதிரியான கபம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லதுங்க. அதை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான வித்தியாசமான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா நம்ம செவக்க வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்க போகிறோங்க. இந்த குழம்புக்கு வந்து மிளகு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். மிளகு குழம்புங்கிறதுனால மற்ற மசாலாலாம் நம்ம கம்மியாக தான் போட்டுக்க போகிறோம். இந்த குழம்ப கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மிளகெல்லாம் அதிகமாக, இல்லைன்னா ரசத்துக்கு, முட்டை ஆம்லேட்டுக்கு மட்டும்தானே மிளகு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மிளகு குழம்பெல்லாம் செய்யணுங்க. நம்மளோட சமையல் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி யோசி இது போடணும், அதிகமாக அது போடணும், இது இன்றைக்கி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் டேபிள் போட்டு தான் நம்மளோட வேலைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்களும் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம கார்டன் வீடியோவாக இருந்தால் கூட இடையில இந்த மாதிரி நம்ம ரெசிபீஸுமே வித்தியாசமாக நமக்கு தெரிஞ்சதை போட்டுகிட்டே இருக்கோங்க. இது வறுத்தது உங்ககிட்ட காமிக்கிறேன். சிம்மிலேயே வச்சு வறுத்து எடுத்துகிட்டு சும்மா ஊரை கூட்டுதுங்க. மனம் அப்பா அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்படியே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இந்த கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் ஒரு 10-15 மிளகு, ஒரு 10 வெந்தயமும் போட்டுக்கலாம். அதோட அதுவும் சேர்ந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு அங்குலம் அளவுக்கு இஞ்சியும், ஒரு 20 சின்ன வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மிளகு குழம்போட இஞ்சியும் பூண்டும் சேரும் பொழுது இன்னும் அதிகமான மருத்துவ குணங்களை கொடுக்குங்க. நல்ல ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டேன்னா அந்த ஒரு இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் செமையாக இருக்குது. இப்போ ஒரு 10-15 சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரட்டும். நல்லா வதக்கிட்டு இருக்கோமா? இந்த அளவு வதங்கின உடனே குழம்பு மிளகாய் பொடி வந்து கொஞ்சோண்டு, ரொம்பலாம் இதில் போட போகிறதில்ல. ஏன்னா இதில் முழுக்க நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, மிளகோட ஃப்ளேவர் தான் இருக்கணும். அதனால தான் தாளிக்கிறதுக்கும் மிளகு போட்டிருக்கோம். செய்யும் போதும் பொடியும் மிளகுடைய ஃப்ளேவர் தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா நமக்கு என்ன பிரச்சனையுமே வராதுங்க. நல்லாயிருக்கும். நல்லா 2 நிமிஷம் அப்படி வதக்கிட்டோமா? இப்போ 3 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அப்படியே தலை வதக்குவாங்க எண்ணெயில், நல்லெண்ணெயில் வதங்குறப்ப சும்மா அப்பா பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தகன்னு இதோட மசால் வாசனை எல்லாம் போகணும். கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கும் இல்லையா? நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அதுக்குள்ளே இந்த பொடியையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் புளி ஊற்றணும். எப்போவுமே உங்களோட குழம்புல தக்காளி அதிகமாக எடுத்துக்க பாருங்கள். ஒருவேளை கல் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க அதோட விதைகளை எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணுங்கள். தக்காளி ரொம்பவே நல்லது. அதிகமாக தக்காளி எடுத்துட்டிங்கன்னா, தக்காளிலாம் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும், ரொம்ப சைனிங்காக இருக்கும். என்னெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. நான் வந்து ரெகுலராக பியூட்டி பார்லர்லாம் போவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் 52 வயசாச்சுங்க. ஒரு நாள் கூட பியூட்டி பார்லர் நான் போனதே இல்லை அப்படிங்கிறது மட்டும்தாங்க உண்மை. அப்படின்னா அங்கே போனால் என்ன பண்ணணும், எப்படி பேசணும், என்ன எதுவுமே தெரியாது, போனதே கிடையாது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் தான் நம்மளோட ஃபுட்டு தான் வந்து நம்மளை நல்லா வச்சுருக்கிறதுக்கு காரணம். சரி, வளர்ந்து பேசினா திட்டுவீங்க. நான் போய் பொடி அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, சும்மா நல்லெண்ணெயில் தக்காளியும் சேர்ந்து மிதந்து சும்மா தகன்னு இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக புளி கரைசல் விட்டுக்கிறோங்க. புளியும் நல்லா கொதிக்கட்டும். இதோட ராஸ் நல்லா போட்டோம். அதுக்குள்ளே நான் இங்கே பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் பொடியை. இப்போ மிக்சியோட மூடியில் தட்டி வச்சுருக்கேன். நல்லா மையாக அரைச்சிக்கணும். இதை போட்டோன்னா அதோட அந்த கலர் வந்துடும். அந்த மிளகு கலரும் மிளகோட ஃப்ளேவரும் சும்மா தெருவே கேட்கும் என்ன குழம்புங்க அப்படின்னு. இதை நீங்கள் கட்டியாக எடுத்து வச்சுட்டு இட்லி, தோசை, ஆப்பத்துக்கலாம், பனியாரத்துக்கலாம் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க.
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா கொள்ளைய சாதம் வச்சு இதையே வச்சு புரட்டி புரட்டி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே சளி பிடிச்சிருந்தா அப்படியே அவ்வளவு சளியும் அந்த டைமே வந்துருங்க. அந்த அளவுக்கு இது வந்து சளியை அரெஸ்ட் பண்ணும். இதுல வந்து காரம் வந்து மிளகு காரம் தான் ரொம்பவே நல்லது. அல்சர் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம், ஒண்ணும் பண்ணாது. தட்டிட்டோங்க இந்த மசாலாவை, அரைச்சி வச்ச மசாலாவை தட்டியாச்சு. தட்டின உடனே கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. எல்லாத்தையும் தட்டியாச்சு. சும்மா அப்பா அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்கு. இதை சாப்பிட்டுங்க வாரத்துல ஒரு நாள், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சளி பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். சளி இருந்தா கூட டக்குன்னு அரெஸ்ட் ஆகும். இது நல்ல மசால் வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கலரை பாருங்க, கலரும் அதோட தட்ட 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 தட்டன்னு கடைசியா அவ்வளவுதாங்க, இறக்கிடலாம். இப்ப கடைசியா இதுல கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் நீங்க விருப்பப்பட்டா விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, சாப்பிடும்போது விட்டு கொடுத்து சாப்பிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா ஸ்டைல் போயே போச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நான் சொன்னேங்கிறதுக்காக ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி இட்லி தோசைக்காவது வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டா கொடுத்துட்டே இருங்க. ஓகே, டேக் கேர், பை பை, see you.